ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பிரியாணியும் இல்லை புலாவ்னு கூட சொல்லலாம், சிக்கன் தவா ஃப்ரையும் தான். ஃபஸ்ட்டு பீட்ரூட் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் பீட்ரூட் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம துருகிக்கலாம், இல்லைன்னா சாப்பரில் கூட போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் குக்கர்லேயே தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கர் பேனை வச்சுட்டு ஹீட் ஆனோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஆனியன் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரம்பை இலை அது சேர்த்தோன்னா நல்ல வாசனை கொடுக்கும், வீடே மணமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. எந்த புலாவாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, இது போட்டோன்னா அதோடய ஃப்ளேவரே வேறு லெவலுக்கு அது கொண்டு போகும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா பொடிசாக நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு வதக்கிட்டு ரொம்பலாம் வதக்க தேவையில்ல. நம்ம பிரியாணிக்கு பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப வதக்க தேவையில்ல, லைட்டாக வதக்கினா போதும். 2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 1 டம்ளர் தான் ரைஸ் எடுத்துருக்கோம், அதனால் நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் முந்தைய நைட்டு நான் ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி, துருக்கி வச்சுருக்க பீட்ரூட்டு, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு நம்ம 1.5 டம்ளர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு லெமன் நம்ம அடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் வந்து நான் ஒரு ஸ்மால் சைஸ் லெமனில் ஆஃப் புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை வந்து கிள்ளி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி கீரை கிள்ளி போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா அலசி வச்சுருக்க ரைஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம வந்து டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, ஸ்பைஸ் லெவலும் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் 1/2 டீஸ்பூன் உப்பும் ஒரு குட்டி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பசங்களுக்கு செய்கிறதுனால ஸ்பைஸ் கம்மியாக தான் எப்பயும் செய்வேன், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிட வேண்டியது தான் ஃபார் 5 to 7 minutes. சைடில் வந்து நெய் தாளித்து அதில் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரைஸ் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவியாக மசாலா வாசனைலாம் அதிகமாக தூக்கலாக அதெல்லாம் இருக்காது, ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரைஸ் பாருங்கள் ஒன்று கூட உடையில, நல்லா பொலன்னு இருக்குது பாருங்களேன். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரைஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம சைட் டிஷ்க்கு சிக்கன் தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நான். அதில் வந்து நம்ம சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா போட்டு விட்டுடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு பண்ணுற மாதிரியே தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் ஆயில் நான் கொஞ்சம் கூட தான் சேர்த்துட்டேன், இந்த அளவுக்கு ஆயில் சேர்க்க தேவையில்லை. அதுலேயும் நம்ம டயட்டில் இருக்கணும்னா ரொம்ப ஆயிலெலாம் சேர்க்காம கம்மியான ஆயிலே இது நல்லா பொரித்து எடுக்கலாம். சிக்கன் மேரினேஷனை பற்றி நான் வந்து வெயிட் லாஸ் ரொட்டீன் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த மேரினேஷனுக்கு எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அதை சீக்கிரம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ சிக்கனை வந்து 2 சைடும் ஒரு 3 to 4 minutes வேகிற அளவுக்கு 2 சைடும் திருப்பி போட்டுட்டு குக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சிக்கன் தவா ஃப்ரை ரெடி ஆகிடும். சிக்கன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி மேரினேஷன் பண்ணது கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதாவும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்ப அதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம சிக்கன் செய்யும் போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும், ரப்பரியாக ஆகாது, ஓவர் குக் ஆகவும் ஆகாது. அவ்வளோதான், கிட்ஸ்க்கான லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. பிரியாணி புலாவுக்குலாம் எவ்வளோ சைட் டிஷ் இருந்தாலும் ஆனியன் ரைத்தா இல்லைன்னா எங்கள் குட்டீஸ்க்கு சாப்பாடு இறங்கவே இறங்காது. அங்கே எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.